எப்பா இது கம்மி காசுல செஞ்ச சைக்கிள். இது மட்டும் ஒழுங்கா ஓடி ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னா ஏழைகள் கூட இனி சைக்கிள் ஓட்டலாம். எப்படி? எனக்கு சைக்கிள் ஓட்டுறது அல்வா சாப்பிடுற மாதிரி ரொம்ப சுலபம். நான் ஓட்டுறேன். முதல்ல இத ரெடி பண்ணிக்குவோம். ரெடி ஸ்டெடி கோ. யோ கஜகஜா, உன்னோட டுபாகோ சைக்கிளை நான் ஓட்ட மாட்டேன். ஜாலியோ ஜிம்கானா. ஆஹா, என்ன ஆச்சு இதுக்கு? உன்னுடைய சீட்டை காண்டரிச்சு பாரு மோட்டோ. ஆச்சாச்சோ காப்பாத்துங்க. ஆஹா, பின்னாடி பஞ்சர் ஆயிடுச்சு. எனக்கு தான். என்னது? வா போய் பார்க்கலாம். ஆஹா, பாக்குறதுக்கு கலர் கலரா ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு பெரிய சமோசா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நீ என்ன சொல்ற? சத்தனா சாமி, எவ்வளவு பெரிய சமோசா வந்து விழுந்திருக்கு. மோட்டோ, இதுக்கெல்லாம் காரணம் அந்த கையில இருக்கிற கலர் கல்லா தான் இருக்கணும். நீ உன் பானை வயிறு ரொப்பறதுக்காக ஒரே ஒரு சமோசா தான் கேட்ட. அதுக்காக இவ்வளவு பெரிய சமோசா வந்திருக்கே. நீ கொஞ்ச நேரம் வாய மூடு. நான் ஏதோ தெரியாம சொன்னா அதுக்காக இவ்வளவு பெரிய சமோசா வந்தா நான் எப்படி சாப்பிட முடியும்? நார்மல் சைஸ் சமோசா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சமோசா மழை மாதிரி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் மோட்டோ, பார்சல் பண்ணி கேட்டிருக்கலாம் இல்ல? ஜெய் ஹோ! நான் கேட்ட சமோசா எனக்கு கிடைச்சிருச்சு. நீ சமோசாவை வெட்டுன்னு வெட்டுற, என் மண்டையில கொட்டுன்னு கொட்டுது. சீக்கிரம் நிறுத்த சொல்றா. அம்மா அம்மா அம்மா, நீங்க கொட்டுற சமோசா எல்லாம் அப்படியே மறைஞ்சு போகட்டும். டேய் மண்டையா, என்னடா பண்ண? சமோசா எல்லாம் திடீர்னு காணாம போயிடுச்சு. அதான் ஒரு 700-800 சமோசா சாப்பிட்டு உன் பானை வைத்த ரொம்பிட்டல. வா வீட்டுக்கு போகலாம். அப்புறம் இந்த கல்ல பத்தி யாருக்கிட்டயும் மூச்சு விட்டுறாத, புரியுதா? சீக்கிரம் வா. கண்டிப்பா நான் வெளியே சொல்லவே மாட்டேன். சிங்கம் சார், ஏன் சார் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இதை நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்ல. இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே இல்ல. அதாவது இம்பாசிபிள். ரொம்ப நாள் ஆச்சு நான் இதை யாருக்கிட்டையும் சொல்லல. சட்டத்து மேல ஆணையா சொல்றேன், பாரத தாய் மேல ஆணையா சொல்றேன். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. ஆனா இதெல்லாம் நீங்க ஏன் இவ்வளவு நாளா சொல்லல? இத்தனை நாளா ஒரு குற்றவாளி கூட என் கண்ணுல படவே இல்ல. இவனுங்க எல்லாம் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல. சிங்கம் சார், நீங்க ஓவரா பீதி அடையாதீங்க. கடவுளோட புண்ணியத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா குற்றவாளிகளும் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கதான் போறாங்க. நீங்க அவங்கள துவசம் பண்ணதான் போறீங்க. ஏண்டா எப்ப பார்த்தாலும் ஏன் மேலேயே வந்து விடுறீங்க? மரியாதையா எழுந்துக்கடா, தடி எடுக்கடா. அப்புறம் ஒரு விஷயத்தை நீ கவனிச்சியா? நீ கையில வச்சிருக்கிற கல்லால எல்லாமே அப்படியே நடக்குது. ஆமா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. எங்கேயோ இருந்த நாம இங்க எப்படி வந்தோம்? அடேங்கப்பா பாஸ், என்னமா பஞ்சு டைலாக் விட்டீங்க. என்ன நம்பர் 2? பஞ்சு டைலாக்க விடு. அங்க பாருங்க, மோட்டுவும் பத்துலவும் ஓடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். அவங்கள பிடிக்கணும், வாங்க. எப்பா மோட்டு உடன்பரவா சகோதரா, என்னப்பா நடந்து வர? எங்கப்பா நான் அந்த சைக்கிள்? அந்த சைக்கிள் எங்க போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த சைக்கிள் சுத்தமா சரியில்லை, அதனால நாங்க அதை தூக்கி எறிஞ்சிட்டோம். ஆமா, அந்த சைக்கிள் சரியா ஓடல, அதனால ரிப்பேர் ஆயிடுச்சு. நாங்க அதை தூக்கி போட்டுட்டோம். நாங்க நினைச்சா இப்பயே கார் கூட வாங்குவோம், தெரியுமா? என்னது, காரை வாங்குவீங்களா? அதுக்கு காசு எங்க இருந்துப்பா உங்களுக்கு கிடைக்கும்? பணம் காசெல்லாம் தேவையில்லப்பா. கடவுள் மட்டும் மனசு வச்சாருன்னா கண்டிப்பா எங்க கையில கார் கிடைக்கும். கடவுளே மனசு வச்சு எங்களுக்கு ஒரு காரை கொடுங்க. பாருங்க, புதுசா காரே வந்து சேர்ந்துருச்சு. நாம நினைச்சதெல்லாம் எப்படி நடக்குது பாத்தியா பத்துலு? அடே மோட்டோ, இப்ப என் கூட நீ வீட்டுக்கு வர போறியா இல்ல இந்த கல்ல பத்தி ஊர் பூரா தம்பட்ட அடிக்க போறியா? நீ கவலைப்படாத, இந்த கல்ல பத்தின விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அவங்க கிட்ட ஏதோ மந்திர கல்லுக்கு இருக்கு. அது மூலியமா தான் இந்த காரே வந்திருக்கு. எப்பா மோட்டு உடன்பரவா சகோதரா, என் உயிர் நண்பா, உன் கையில இருக்கிற அந்த மாயாஜால கல்ல கொஞ்சம் காட்டப்பா. சொட்ட தலையா, வேகமா போ. ஆக்சிலேட்டர் மீதி. அவங்க 2 பேரும் தப்பிச்சிட போறாங்க.
பாஸ் நீங்க இதுவரைக்கும் பேசின பஞ்சு டைலாக்ல இதுதான் அற்புதமா இருந்தது பாஸ். இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு யாராவது உன்கிட்ட கேட்டாங்களா? நீ வாயை மூடிக்கிட்டு வரல மண்டலி வாய்க்குள்ள போட்டுடுவேன். மோட்டு சீக்கிரமா ஏதாவது செய்ய, இல்லன்னா நம்ம கையில இருந்து அவங்க கல்ல வாங்கிடுவாங்க. பயிர் காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசிச்சு சொல்லு. ஸ்பீடா போ. ஐடியா. மோட்டு அந்த கல்ல என்கிட்ட கொடு. பறக்கிற சக்தி கொண்ட ஏதாவது ஒரு பொருள் எங்க கிட்ட வந்து சேரணும். அதை வச்சு நாங்க எஸ் ஆகணும். பறந்துற சிசி. ஜெய் ஹோ! இனிமே யாராலையும் நம்மள பின்தொடர்ந்து வர முடியாது. டிரைவர் தம்பி கொஞ்சம் வேகமா தான் போயே. எஸ்கேப் பண்ண போறானுங்க. எப்பா வேணும்னா இந்த டிரைவர் வேலையை நான் விட்டுறேன். நீ வேணா அந்த வேலையை பாக்குறியா? இத வச்சு பறக்கணும்னு தானே கேட்டோம். இது நம்மள கவுத்து விட்டுருச்சு மோட்டோ. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. என் தாய் மீதான இந்த பாரத தேசத்தின் மீது ஆணை. நெல்லுங்க. இவர் வேற வந்துட்டாரா? ஆமா. மோட்டு என் கையில இருந்த கல்லு கீழே விழுந்துருச்சு. ஸ்டாப். இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஏரோப்ளேன் வேணும். அட போடா குட்டி கண்ணா. அவனை விடாத. ஏ நில்றா. இல்லடா. காப்பாத்துங்க மாமா மாமி, காப்பாத்துங்க. அவங்களோட பறக்கிற கம்பளம் மயமாகணும். அவனுடைய பிளைட் கண்ணெதிரிலே மறைஞ்சு போட்டும். டாக்டர் ஜட்கா, மரியாதையா அந்த கல்லை எங்க கிட்ட திரும்ப கொடுத்துருங்க. மரியாதையா நில்லு, இல்லனா உன்னை சுட்டுடுவேன். டான் கிட்ட இந்த மாதிரி விளையாடினா அவங்களுக்கு அதுக்கப்புறம் தண்டனை காட்டான்னு தான் சொல்லி புரிய வைங்க. பாஸ் பாஸ் எனக்கு என்னமோ இந்த சீக்வென்ஸ் தொடருமோன்னு தோணுது. அதனால ஒரு பஞ்ச் டைலாக் விட்டீங்கன்னா டைம் அழகா பாஸ் ஆயிடும். வாய மூடிக்கிட்டு அவனை பிடிக்கிற வழியா பாரு. அது சரி. மேஜிக்கல்லு நான் மாயமா மறைஞ்சிடணும். அதே கப்பா, இது என்ன மேஜிக்கா இருக்கு? சில நேரம் கண்ணுக்கு தெரியறா, சில நேரம் தெரிய மாட்டேங்கிறான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவான். என் கல்ல குடுறா, என் கல்ல குடுறா, என் கல்ல குடுறா. டான் மேல கைய வச்ச விளைவுகள் பயங்கரமா இருக்கும். என் அருமை கல்லே, மறைந்திருப்பவனை காட்டு. ஜான் நாவான் டான், ஜான் நாவான் டான். நீங்க எல்லாரும் வெறும் பாப்கார்ன். நான் மரியாதையா அந்த கல்லை என்கிட்ட கொடுத்து, இல்லனா உன்னை டடகடகா டான் ஆக்கிடுவேன். ஜாக்கிரதை. வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு. ஏன்னா நீ இப்ப இந்த உலகத்தோட ராஜா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இனிமே யாரும் என்ன பண்ண முடியாது தாஜா. ஏன்னா நான் இந்த உலகத்துக்கே ராஜா. ட்வைன். சிப்பாய்களே, இந்த உலகத்தை நாம் கைப்பற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பிடியுங்கள். இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கோட்டை மேல ஏறி நின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓ கஜா, திடீர்னு எப்படிப்பா இதெல்லாம் நடந்தது? ஒருவேளை அந்த டான் பெரிய கோட்டையை கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நாமளும் அதுக்குள்ள வந்துட்டோம். என்ன எல்லாரும் வந்து இதுக்குள்ள நுழையறாங்க? இதுக்கு ஆபத்து வந்துருச்சா? ஓடுங்க. அட இந்த சிப்பாய்ங்க எல்லாம் எதுக்காகப்பா எங்க பின்னாடி ஓடி வந்து இப்படி துரத்துன்னு துரத்துறாங்க? இவனுங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? வேண்டாம், என்ன துரத்துக்கிட்டு பின்னாடியே வராதீங்க. மரியாதையா உங்க பாஸ் கிட்டே போயிடுங்க.
அடே மொட்டத்திலே அந்த கல்லு உங்ககிட்ட தாண்டா இருக்கு. ஜெய்ஹோ! இந்த கல்லு எனக்கே தெரியாம என் பாக்கெட்ல வந்து உட்கார்ந்திருக்கா. அதனாலதான் நான் சொன்னதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கா. எங்களை துரத்திட்டு வந்த அந்த வீரர்கள் எல்லாருமே பழையபடி மாறணும். அது மட்டும் இல்லாம என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் நாங்க பழைய இடத்துக்கே போகணும். என் கையில இருக்கிற எதுவுமே இருக்க கூடாது. அடே மோட்டு இப்ப என்ன வரத்தை கேட்டு தொலைச்ச? ஆஹா, எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம கையில இருக்கிற கல்ல நான் மறைய வச்சுட்டேன். என்னுடைய அறிவு கெட்டத்தனத்தினால இப்படி பண்ணிட்டு எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஒரு அற்புதமான கல்லை இழந்துட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. டேய் மோட்டு, இனிமே நீயும் யாரு கண்டையும் தெரிய மாட்டடா. என்ன சொல்றீங்க நண்பர்களே? Escape!